ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மெயில் ஐடியை வச்சு நம்ம எத்தனை யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் ஐடியில் எத்தனை சேனல் கிரியேட் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். ஒரு மெயில் ஐடியில் 50 சேனல் வரைக்குமே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். 50 சேனல் கிரியேட் பண்ணலாம். இருந்தாலும் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் கிரியேட் பண்ணுற மொத யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள். அந்த யூடியூப் சேனலோடைய பேர் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அக்கௌண்ட்டை தவிர மீதி நீங்கள் அதில் கிரியேட் பண்ணக்கூடிய 49 சேனலும் அது என்னவா அழைக்கப்படுறதுன்னா பிராண்டிங் அக்கௌண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பிராண்டிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மெயில் ஐடியில் கிரியேட் பண்ண பர்சனல் அக்கௌண்ட், அதாவது யூடியூப் சேனலை நீங்கள் எங்கேயும் யாருக்கும் கைமாற்றி விட முடியாது, விற்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய பிராண்டிங் அக்கௌண்ட்டு சேம் ஒரே யூடியூப் சேனல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நினச்சிங்கன்னா வேற ஒரு மெயில் ஐடிக்கு ஷிஃப்ட் பண்ண முடியும், வேற ஒருத்தருக்கு கைமாற்றி விட முடியும், அந்த ஒரு யூடியூப் சேனலை விற்க முடியும். இதுதான் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பிராண்டிங் அக்கௌண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம்னு சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி நம்மளுடைய முக்கியமான ஒரு மெயில் ஐடியிலிருந்து ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இன்னொரு யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டெமோ வீடியோ மூலிமா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ரொம்ப 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 முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைலில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷனாக சேனல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சைடில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷனாக அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் பேஜ் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா கிரியேட் யுவர் நியூ சேனல் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி இன்னொரு பேஜ் வரும். அந்த பேஜில் நீங்கள் கிரியேட் பண்ண மெயில் ஐடியில் இப்போ எத்தனை சேனல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டேட்டா காட்டும். இப்போ என்னுடைய அந்த மெயில் ஐடியில் மணி மீடியா ஜோன்கிற அந்த ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ சேனல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா புது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொஃபைல் பிக்சரு, நேமு, ஹேண்டில், இது 3 கொடுத்து நீங்கள் ஒரு நியூ சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் கூட உடனே வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் சேனலுக்கான நேமும் ஹேண்டிலும் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு டம்மியாக ஒரு நேம் கொடுக்குறேன், மணிகண்டன் மீடியா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை மேலே சேனல் நேம் கொடுக்க கீழே ஹேண்டிலும் அதுக்கு ரிலவெண்ட்டாக கரெக்டாக வந்துடும். வேணும்னா நீங்கள் அதை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைடில் இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்துடணும் ஹேண்டிலுக்கு சைடில். ஸோ இது ஓகே பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த கிரியேட் சேனலுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஒரே மெயில் ஐடியில் ரெண்டாவது யூடியூப் சேனல் கிரியேட் ஆயிரும். நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரே மெயில் ஐடியில் நமக்கு தேவையான ரெண்டாவது, மூணாவதுன்ட்டு 50 சேனல் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.